இன்னைக்கு மத்தியானத்துக்கு ஒரு மீனை பிடிச்ச வருப்போம் ஏன் அம்மா ஐயோ யாராவது நான் காப்பாத்துங்க மீன் வரைய குஞ்சு கிடைத்தேன் குஞ்சி பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே உற்றார்களே உறவினர்களே டேய் எங்கடா போற கம்னாட்டி கொடுத்த 200 உட்காந்து பேசாதுங்க மத்தியா மாப்பிள்ள எதுவும் ஆனாலும் சீக்கிரம் ஆள் வந்துருப்பாங்க ஐயோ உன் தானா டேய் அமிதாடுறா வந்துட்டா முடிச்சா டேய் இருறா முடிய போதுரா சும்மாறா போதுண்டா சொல்றதை கேள்வி வந்துட்டான் போடுறா ஓனர் என் ஆவேசத்தை காட்டுறேன் இந்தா வாங்கிக்கோ ஷாட்டா இத பார்த்து ஆவேசத்துல அடிச்ச மாதிரி தெரியல ஆணவத்துல அடிச்ச மாதிரி இருக்கு இந்த வாரம் இரு இன்னைக்கு அடிக்கிற அடியில நீ பரலோகத்துக்கு போறடா அம்மா பனியே பனியின் ஒளியே நான் மாமைய ஊருக்குள்ளதான் முதல்ல வந்திருக்கு மச்சி அது முதல்ல இல்லடா கட்டடா சும்மாறா மட்டி முக்கா முதலடா அது நம்ம எல்லாரும் கல்லு விட்டு கட்டுறேன் டேய் சட்டி மண்டையா நான் தான் சொல்றேன்ல கட்டுடா அது மாமையே அது முதல்ல ரொம்ப நாளா இது குச்சி எடுத்து குத்தி காட்டுறேன் நான் எதுவும் பண்ண மாட்டேங்குது சி கட்டடா அது முதல்ல தான்டா அது டேய் போ அப்படி போ நான் ரியாக்ஷனே இல்லை கட்டலாம் போல மாமே சாரிடா நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன் உண்மையிலே கட்டலாம் டேய் சவல எங்கடா போனா ஐயோ உண்மையிலே முதல்ல தான் போல டேய் கட்டடா அது ஹாய் மாலி கிருஷ்ணன் நான் இதை சொல்லியா நீ அவ்வளோ வழங்க இங்க எவ்வளோ வழங்கா ஒரு இவ்வளவு வழங்க பார்த்துக்க மாட்டேன் காலத்திலோ ரோசியோட ரோல் மாடல் நாங்க காலத்துல ஓட்டிக்கல் அந்த ஆடி எத்தினவாங்க காலத்தினோ ரோசியோட ரோல் மாடல் தாங்க காலத்துல ஓட்டிக்கல் அந்த ஆடி எத்தினவாங்க இவன் நம்ம பக்கத்துல வந்து படுக்கிறான் டேய் ஓரம் போடா நீ நானும் வேற வரேனும்டா இன்னமும் ஒண்ணு சொல்லாதானே புதிய குணம் ஒண்ணு உருவாகும் ஐயோ அவனா நீ சரி விட்டு முதல்ல ரொம்ப நேரமா ஒரு கட்ட வராசது பர தூக்கி போடு அதை தாண்டா நான் ரொம்ப நேரமா சொல்ல வரேன் நான் ஆம்பளை புள்ளிடா எதுக்கு சார் செக் பண்றீங்க ஒருத்தன் திருந்தி வாழக்கூடாது பொறுக்காதே அதை உள்ள தூக்கின்னு வந்துடுறீங்க வளங்க நீங்க வெஜாகிறீங்க தகவல் வந்திருக்கு அமைதியா நீங்கன்னா செக் பண்ணிட்டு அனுப்பிச்சிருவோம் இல்லைன்னா அவ்வளவுதான் இது என்ன பஞ்சு மாதிரி இருக்கு சார் பஞ்சு இல்லாது என்னோட குஞ்சு இருக்காலின் இடையிலே உரசும் மனிதனாய் வாழ்க்கை போதும் அடடா எதிர்காலம் எங்குமே பூனை ஆட்சி அடடா மனச கால கடிப்பேன் நாக்கில் மீன ருசிப்பேன் ஓலே வாழ்ந்தே சலிக்கும் வாழ்வை மறுக்கிறேன் வாகாய் வாழ்கிறேன் ஓனர் நான் அப்படி என்ன கேட்டேன் உன் ஒய்ஃப் கிட்ட சண்டே ஆச்சே ஏன்னா சிக்கன் எடுத்தீங்கன்னா 4 எலும்பு கடிக்கலான்னு சொன்னேன் பெரிய பொடிய வக்கில்லாத உனக்கு சிக்கன் எதுக்குன்னு கேட்குறாங்க அது மட்டும் சொன்னா பரவாயில்ல நான் உங்களுக்கு பிறக்கவே இல்லை ஏதோ ரோட் வந்து தூக்கிட்டு வந்தீங்கன்றாங்க நியாயமா புறம்போக்கு நாயே அவன் சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்காங்க நீ துரத்தி விட்டது இல்லாம சிரிக்கிறேன்னு எல்லாவோட ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடிடு இல்ல இருக்கிற பசியில தொண்டை பூச்சி வச்சுடா சனியே சார் உங்க நாய் இனிமே ஏன் எல்லா வண்டியும் பார்த்தா காலை தூக்கிட்டுறீங்கன்னு தெரிஞ்சிடலாமா சார் அது எங்க பரம்பரையா நான் ஃபாலோ பண்ணிட்டு வர கல்ச்சர் அது என்னன்னு தெரியல கரண்ட் கம்பம் பைக் டயர் கார் டயர் இதெல்லாம் பார்த்தாலே ஒகேனக்கல் வால்ஸ் மாதிரி உடச்சிட்டு வந்துடுது அது மட்டும் இல்லாம இந்த சொசைட்டிக்கே நாங்க பேயிடம் போது நாயிடம் மோதாதுன்னு ஒரு அது மூலியமா ஒரு மெசேஜ் தெரிவிக்கிறோம் அண்ட் வி ஆர் டேக்கிங் ஃபார்வர்ட் ப்ரௌட்லி ஹலோ சொல்லுங்க வணக்கம் சார் நாங்க வேலூர் மாவட்டம் ஸ்ரீ சாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம் என்ன கம்பெனி வேலூர் மாவட்டத்துல இருந்து ஸ்ரீ சாய் கம்பெனில இருந்து கால் பண்றோம் சார் சரி உங்க மொபைல் நம்பருக்கு 15,000 ரூபாய் மதிப்புள்ள 4 பொருள் செலக்ட் ஆயிருக்கு உங்களோட நம்பரா அதியா செலக்ட் ஆகுது அதியா செலக்ட் ஆகுது கேக்குறேன் இது கம்பெனியோட விளம்பரத்துக்காக நெட்ல இருந்து 30 நம்பர் செலக்ட் பண்ணிருக்காங்க நீங்க பேரக்கூடாது சட்டம் இருக்கு தெரியுமா என் மொபைல் நம்பர் நீங்க நெட்ல இருந்தோ இல்ல என்னோட அனுமதி இல்லாம நீங்க எடுக்கக்கூடாது அதெல்லாம் எடுத்துருக்கோம் நீங்க ஏன் எடுத்தீங்க டெலிகிராம் அப்படி என் நம்பர் உங்களுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது காலையில மெண்டல் மாதிரி பேசுறேன் மெண்டல வேணுமா இல்ல டீடைல்ஸ் கேக்குறேன் கேளு இல்லாட்டி வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லி எருமை மாதிரி பேசுற பன்னி மாடு வை சாவுக்குறாக்கி வை ஹலோ மிஸ்டர் தடிமாடு என்னடா சொன்ன மூந்து என்னடா பஞ்சரான டயர் மாடு இருக்கு ஓனரோட நல்லா இருக்கு டேய் ஃபர்ஸ்ட் கழுத்து எங்கடா உனக்கு கழுத்து இல்லாத கம்யூனிட்டி நீ என் ஓனரை பத்தி பேசுறியா காதை பத்தல கொஞ்சோட பெருசு டேய் என்ன பத்தி பேசுறியா கொஞ்சம் பத்தி பேசாத ஆமா இருந்தாதானே பேச முடியும் டேய் சைனீஸ் கதுக்குற யாருப்பா அது வெளியா ஐயோ டேய் மச்சி பொண்டாட்டிடா எப்படி இவ்வளவு அழகா இருக்க டேய் டைசன்
என்னடா ஓனர் உன் பொண்டாட்டி ஊரை கொண்டு வந்திருக்கா? என்னது ஊரை கூட்டின்னு வந்திருக்காளா? டேய் ஓனரு கதவை மட்டும் திறந்துடாதடா. அவ வந்தானா திருப்பி போட்டு அடிக்க மாட்டேன். என்ன தே அடி போடா. பார்க்காத என்ன பார்க்காத, கொஞ்சம் பயந்து போய் என்ன பார்க்காத, போவாத உள்ள போவாத, என்ன பசியில விட்டு புட்டு போவாத. வீட்டுக்கு போவ நீ நினைச்சா கழுத்த கடிச்சிருவேன். ரூமுக்கு போய் ஒளிஞ்சாலும் கதவை உடைச்சிருவேன். சரிப்பா சரி, நல்லா சரிங்க. டேய் கருத குட்டி, என் ஓனரை என்கிட்ட இருந்து புழுனதும் இல்லாம என்னை பார்த்து எவ தலைமோ சிரிக்கிற நீ? படிக்கட்டு கீழே தானே பெட்டிக்கிட்டு சாப்பிட்டு வருவேன். மவனே மண்டையை உடைச்சு மாவுளுக்கு வைக்கல. என் பேர் இஞ்சி இல்லடா. டேய் குரங்கு கண்ணாட்டி, வெளியே வந்து வச்சுக்கோ, பூச்சி கடிச்சு வச்சிருவேன். லவடு நாயே கடிச்சிருவேன். இந்தா கடி பாப்போம். டேய் பழம்போக்கு, எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட டிக்கே காட்டும். வெளியே வந்தா கால்காணி. இந்த வெயில் காலம் வந்தாலும் வந்துச்சு, ஏசி ஓடல, ஃப்ரிட்ஜு ஓடல, வாஷிங் மிஷின் ஓடலன்னு ஒரே போனா வருதுப்பா. நல்லவள நம்ம காட்டுல ஒரே பணமலை தான். அப்படி போட்டே போட்டே போட்டே. என்னப்பா தம்பி உள்ள கை விட்டு போட்டுன்னு இருக்கா? இல்ல மேடம், பழைய ஏசியா வேற இருக்கு. ஸ்பேர் பார்ட் கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம். பார்த்து பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 3500 ஆயிரம் மேடம். என்னப்பா 3500 ரூபாவா? இதுவே என் தம்பி ஓசியில குத்து ஏசி. இதை கைட்டி கைலாங்கல்ல போட்டால் 1500 ரூபாய் வரும். எனக்கு ஏசி வேணா ஒண்ணு வேணாம். போப்பா எந்த வாங்க, இதை கைட்டி கைலாங்கல்ல போடுங்க. டேய் சிங்கி சைக்கோ, நான் முத்தனா கொடுக்குற பாரு அரசியல ஒரு மாதிரி பாக்குறேன். டேய் கிட்டலாம் வராதுடா, நான் ஆம்பளை போனடா. அரமண்டலே சாவு நாயே, உனே விட மாட்டியா?